நண்பர்களே, சொந்த ஊர் பயணத்துல 4/2ல 2ஆம் பாகம் எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா ஊர் சுத்ததான். இவர் வந்து நம்ம குழந்தை கால பருவர் நண்பர். ஏன்னா நம்ம கிட்ட காரு பைக்னு இருந்தாலும் நம்ம பசங்க கூட பஸ்ல போறது அது ஒரு தனி சுகம் நண்பர்களே. நம்ம நண்பர் ஒருத்தர் காத்திலே பஸ் ஓட்டிட்டு இருந்தாரு. இப்பதான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பிச்சு. அது உள்ள தலைவன் டூயட் மூடுக்கு போயிட்டான். ஒருவேளை நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. நம்ம இப்ப தஞ்சாவூர் டவுனுக்கு தான் வந்திருக்கோம் நண்பர்களே. நான் ஏன் அடிக்கடி டீ இந்த பானிபூரியை போறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம பசங்க தான். பானிபூரி சாப்பிட்டு முடிச்சு டீயே ஆர்டர் கொடுத்து வந்துட்டேன். ஆனா நம்ம பசங்க என்ன இந்த பானிபூரி கடையை பரட்டிட்டு இருக்காங்க. டீ கடை எனக்கு பின்னாடி இருக்கு. ஆனா தலைவன் டீ எங்க இருந்து குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான் பாருங்க. ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு பின்னாடி அப்படியே எடுத்துட்டு நண்பர்களே, தீபாவளிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் முத நாள் இந்த சந்தை மாரி போடுவானுங்க. நிறைய கூட்டமா இருக்கும். எல்லாருமே வருவாங்க. அன்னைக்கு தான் மேக்ஸிமம் எல்லாம் ட்ரெஸ் வாங்குவாங்க. பஸ்லயே தூங்கிட்டு வந்துட்டு இருந்தா இங்க வந்து சேல்ஸ்மேன் வேலை பார்த்தா அடுத்து வாங்கவும் செஞ்சா. இவனுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு இன்னைக்கு தான் நாங்க பாக்குறோம். ஏன்டா வாங்குறது ஃபுல்லா நீங்க கடைசியில என்ன மூட்டத்தை கூட்டிங்களா நண்பர்களே. நம்ம கொஞ்சம் உஜாரா திருப்பூர்லயே எல்லா பர்ச்சேசிங் முடிச்சாச்சு. உண்மையிலே யாரு வாங்க வரீங்களோ வரலீங்களோ இந்த மாதிரி பசங்க கூட சுத்துறது இந்த மாதிரி கூட்டத்துல செம எக்ஸைட்மெண்டா இருக்கும். எல்லாமே வந்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுவீங்க. அதை தயவு செய்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க தான் என்னோட கருத்து. அவர் வெளியில டீ கடை ஏதோ ஒன்று போட்டுருந்தாங்க. அது எனக்கு பிடிக்கும்னு வாங்கினா. ஆனா அது பெருசா எனக்கு பிடிக்கல. அவன் எப்படிதான் திங்கிறான்னு தெரியல. நம்ம பஸ் ஏறதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்தா போனோம். ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கும். நடந்து போகிற வழியில எதெல்லாம் உனக்கு கல்ல மாட்டக்கூடாதுன்னு நினைச்சோம் எல்லாமே மாட்டுச்சு. ஒரு 200 ரூபாய்க்கு மொய்ய போட்டானுங்க. நண்பர்களே, அலைஞ்சு திரிஞ்சிட்டு போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. கடைசியா பஸ்ல ஏறிட்டு உட்காந்து வந்த கதை வாழ்ந்த கதை எல்லா கதையும் பேசிட்டு இருந்தோம். ஆனா முன்னாடி மட்டும் ஒரு 3 நண்பர்கள் என்னமோ பண்ணிட்டு இருந்தானுங்க. ஃபைனலி நம்ம வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். நாளைக்கு தீபாவளி அப்டேட்டோட சந்திக்கிறேன். பாய் பாய் நண்பர்களே.